நான் சின்ன வயசுலேருந்து என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடியே குழந்தையிலேருந்து ஒரு 2வது வகுப்பு படிக்கும்போது, அதாவது என்ன ஒரு திருநங்கையா நான் ஃபீல் பண்ணதுலேருந்தே, இந்த சொசைட்டி, என்னை வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை வந்து கேலி கிண்டல் பண்ணுறத வந்து ரொம்ப ஆ. அதிகமாகவே வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல அவங்க வந்து என்ன பேசும்பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது எண்கள வச்சு என்ன கூப்பிடுறது, ம். ரொம்ப பொட்ட, அலி, 9, உஷ் அப்படின்ற பெயர்கள வச்சு எல்லாம் கூப்பிடும்பொழுது, அது எனக்கு ரொம்ப ஒரு வருத்தத்த குடுத்துச்சு. அவங்க முன்னாடி நான் அழுனாலும், என்னுடைய படுக்கையில என்னுடைய என்னுடைய தனியா நான் தூங்கும் பொழுது, அன்றைய அந்த மாதிரியான நேரங்களில ரொம்ப அதிகமா அந்த வார்த்தைகள வச்சு சொல்லும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். "என்ன இது இப்படிலாம் சொல்றாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வளர்ந்து, அவங்க வந்து என்ன கேலி கிண்டல் பண்ணல் எதனால செஞ்சாங்க? என்னோட நடை, பாவனைகள், பேச்சு வச்சு. இது என்ன டிஃப்ரெண்ட்டா இருக்கே! ஒரு ஆண், பெண் இல்லாம சம்திங் டிஃப்ரெண்ட்டா இருக்கேன்னு. அதே மாரி நான் காலேஜ் எல்லாம் படிக்கும்பொழுது, பஸ்ல டிராவல் பண்ணும்போது, "ஒரு டிக்கெட் குடுங்க" அப்படின்னு சொல்லி வாய திறந்து பேசினா கூட, அந்த பஸ்ல இருக்கிற எல்லா மக்களும் நம்மள ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா பார்ப்பாங்க. இது என்ன ஒரு ஆண், பெண் கலந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸா இருக்குன்னு. அந்த மாரியான காலகட்டங்கள்ல நெறைய நாட்கள் இந்த மக்கள் நம்மள அந்த பார்ப்பாங்க தெரியுமா? அது ஒரு அடி அடிச்சுட்டா கூட கஷ்டம் தெரியாது. நம்மள ஒரு மாரி ஏளனமா, ஒரு மாரி கேவலமா பார்க்குற அந்த சொசைட்டி இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப கஷ்டத்த குடுக்குங்க. அதனால நெறைய நாட்கள் வந்து என்னுடைய வாய்ஸ வந்து நான் ஒரு ஆம்பள மாரி டிக்கெட் கேட்கணும், ஆம்பள வாய்ஸ்ல கேட்கணுன்றதுக்காக ரொம்ப கர்ஜிக்கும் குரல்லலாம் கேட்டுருக்கேன். அந்த மாரி நெறைய முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த முயற்சிகள் எல்லாத்துலயுமே நான் தோத்து தான் போயிட்டேன்.